வாய்ப்பணிந்து மணிமலர் என்கின்ற மார்பில் பாதகமோ மணிமலர் மார்பில் பாதகமோ மாணிக்க ஆடம்பரத்துடன் திருக்கொடி ஆனி உத்திரத்தில்
சாமி நகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் அம்பிகையா முத்தாரம்மா அவ மாரியம்மா காளியம்மா காந்தாரி கனகதுர்க்கை கட்டழகி வடக்குத்தியாள் அக்காரங்க 8 பேரும் அவதரித்த நாளையில நாகக்கண்ணி வெண்கோடியாள் அவ ஊட்டி வெள்ள வளர்த்து வாரா உடம்பு எல்லாம் நெய்யூருங்க ஏச்சி வெள்ள வளர்த்து வாரா தேகமெல்லாம் நெய்யூருங்க நாளை ஒரு மேனியுமா என் மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாய் அவ பொழுது ஒரு வண்ணமுமாய் அவள நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் சீரோடும் ரொம்ப செல்வமாக வளர்த்து வாரா அம்மம்மா சீரோடும் சிறப்போம் ரொம்ப செல்வமா வளர்த்து வரும் நாளையில் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாளியர்கள் 8 பேர்களுமே அம்மாவாகவே அவதாரம் செய்த போது நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட சீரோடும் சிறப்போடும் ரொம்ப செல்வமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா அப்படியாகவே வளர்த்து வரும்போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாக வடிவங்களாகவே இருப்பதனால குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனையை கொண்டு வந்து வாயிலே ஊட்டி வரிசையோட வளர்த்து வந்தார்கள். அப்ப வளர்த்து வரக்கூடிய காலத்துல கைலாச மலையிலே கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதி பார்த்தார். நாமளுடைய மகிமையினாலே இந்த சக்தியினுடைய கிருபையினாலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 பெண் பிள்ளைகளை கொடுத்தோம். இந்த 8 பெண் பிள்ளைகளும் பிறந்த மகிமையை சிவபெருமானுக்கு தெரியப்படுத்தணுமானா சக்தியினுடைய மகிமை என்னவென்று ஆண்டவனுக்கு தெரிய வேண்டும். அப்படி என்று கைலாசமா மலையிலே கடவுளோடு பார்வதா தேவியும் ஆண்டவா பரம்பொருளே உங்களை பிரிந்து அநேக நாளாகிவிட்டது. அதனால உங்களுக்கு நான் பிரிந்திருந்த களைப்பை தீர்ப்பதற்காக நாமல் 2 பேர்களும் ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். சின்ன விளையாட்டுன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடும் தெரியுமா? தட்டாங்கல். அது விளையாடலாமா? தட்டாங்கல் விளையாட்டு வேண்டாம். சரி, அப்போ வேற ஒரு விளையாட்டு சொல்லுங்க. வேற ஒரு விளையாட்டு கிச்சி தம்பளம் விளையாடுவோமா? கிச்சி தம்பளமா? கிச்சி தம்பளம் வேண்டாம். கிச்சி தம்பளம் அது சின்ன பிள்ளைங்களா விளையாடக்கூடிய விளையாட்டு. அது விளையாட்டு. ஆமா. பெரியவங்களால் சேர்ந்து விளையாடணும்னா கபடி விளையாடுவோமா? கபடி விளையாடுறது நல்ல பெரிய கிரவுண்டா தான் இருக்கு. கபடி விளையாண்டா கிண்ணி போயிரும். பிட்டி அடிச்சா காலு முட்டுக்கு கீழே விளங்காது. நொண்டிய போய் நல்ல மனுஷன் அடிச்சாலும் பரவாயில்ல, நொண்டிய போய் அடிக்கணுங்க. நொண்டிய போய் அடிக்க வேண்டாம், நொண்டி அடிச்சு விளையாடுவோமான்னு கேட்க. ஓடி
சேர்ந்தவங்கள போய் மல்லு கட்டி சண்டை போடலாம். சண்டை போடலாம். நொண்டியை போய் அடிக்குதுங்க எனக்கு குறுக்கிட்ட போய். ஏய் நொண்டி அடிச்சு விளையாடுவோமாங்க உனக்கு தான் காது கேட்குது. மண்டையில முடியலான்னு பார்த்தா மூளை இல்லாம தான் இருக்கு. வா அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் கேட்காது. அப்படியா நொண்டி அடிச்சு விளையாடுவோமாங்காரு. நொண்டி அடிச்சு உடுக்காரு சொல்றாரு சிப்பிங் கறியில் விளையாடுவோமாங்காரு. அது சின்னந்திரிய விளையாட்டு விளையாடணும்னு சொன்னா சரி நீங்க சொல்லக்கூடிய விளையாட்டெல்லாம் ஓடி ஆடி உடம்பெல்லாம் வலிக்கும் பார்த்துக்கோ. ஆமா அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி நானும் எங்க அத்தை மாவளும் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். எங்க அத்தை மாவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். எங்க அத்தை மாவா புஷ்பா. சரி நாங்க 2 பேரும் மண்ணால வீடு கட்டி விளையாடுவோம். விளையாடி கொண்டு இருக்கும் போது எங்க அத்தை மாவா சிரட்டையில மண்ணை கரைச்சி எனக்கு தோசை சுட்டு தருவா. ஆமா நான் விவரம் தெரியாம நான் அந்த தோசையை லவக்குன்னு திம்பேன். ஆமா கொஞ்ச நாள் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. அண்ணாச்சி மண்ணு தின்னா என்ன வீங்கும்? மண்ணு தின்னா சோவை பத்து மூஞ்சி வீங்குமியா? மூஞ்சி வீங்கும். ஆமா மூஞ்சி வீங்கி போச்சு. அதோட அந்த விளையாட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். ஆமா ஆனா பகவானும் பார்வதி என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? என்னதியா நம்ம பகவானும் பார்வதி என்ன விளையாட்டு விளையாட போறாங்க? என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? ஆமா என்ன குடிக்க. அப்ப இந்த ஆமா சரி அப்ப இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் சிவபெருமானிடத்திலே ஏதாவது சின்னந்திரிய விளையாட்டு ஒண்ணு விளையாட வேண்டும் என்று ஆண்டவனும் பார்வதா தேவியும் அன்றாடம் அமர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோழியதுதான் பரத்து விளையாட வேணும் என்று சொக்கனோடு பார்வதியும் ஆட்டங்கள் ஆடுவார். இருக்கும் போது பார்வதா தேவியா பகவானோட இடம் என்ன சொல்லுவாள்? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே நீங்க ஆதிசக்தி வார்த்தைகளோ சுவாமி ஆதிசக்தி வார்த்தைகளோ ஏ ஈஸ்வரனை இறையோனே போகும்போது என்னுடைய அழகை போல உலகில் பார்த்ததும் அழக போல பார்த்ததும் பார்வதி அழக போல பார்வதி நீங்க பார்வுலகில் பார்த்ததுண்டோ? பெண் மனசு பூ போன்றது. பூ போலது. கட்டிய மனைவியை வந்து சரி மனம் கலங்காம பார்க்கணும். எப்படி செய்யணும்? என்ன செய்யணும்? அவளை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். சந்தோஷம் வைக்கணும். என்ன செய்யணும்? சந்தோஷமா வைக்கணும். என்ன செய்யணும்? அதான் பழைய சேலையை கட்டியிருந்தாலும் பிள்ளை இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். அப்படி சொன்னோம்னா அந்த பொம்பளை மனசு குளிரும். சாதாரணமா தான் குழம்பு வைப்பா சாம்பாரு சுமாரா வச்சாலும் பிள்ளை நீ வைக்க குழம்பு ஏன்னா அமிர்தமா இருக்கு அப்படிங்கணும். அப்ப சந்தோஷப்படுவா. அதை விட்டுட்டு நீ என்ன குழம்பு வைக்க பொம்பளை என்னப்பா ரொம்ப வருத்தப்படுவா. அப்போ இந்த பார்வதா தேவி என்னை போல் அழகு பெண்ணு இந்த உலகத்திலே உண்டா? இறைவன் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சிவபெருமான் சொன்னார், எனக்கு படி இழப்பது வேலையா பெண்ணும் பார்க்கறது என் வேலையா? ஆனாலும் இதுவரைக்கும் ஒன்ன மாதிரி அழகு பெண்ணு இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனாலும் நான் ஆகலோகம் வழியாகவே நடந்து வருகின்ற போது அடேங்கப்பா அட்டகாளி 8 பேர்களும் இருக்கக்கூடிய அழக பார்த்தா நாகராஜனும் நாகக்கண்ணியும் வச்ச திருமக்கள் அவள் எப்பேறுபட்ட அழகு தெரியுமா பார்வதி? எப்படி அம்மா? முத்தாரம்மா அழகை போல முத்தாரம்மா அழகை போல
பொட்டல அவ வங்கி தலையல கோட்டை நல்ல முத்தாரம் கோட்டை நல்ல முத்தாரம்மா அவ குங்குமுங்க பொட்டல அவளுடைய அழகை போல ஆகிய உலகத்திலே யாரும் இல்லை கருமேக சுந்தரை போய் அந்த கட்டழகி முடியழகா ஆலமர விழுது போல அம்மாளோட கூந்தல் அழகா அவ ஆளிலையும் அழகி அம்மா அழகிலையும் ரதியவள் மூன்றாம் பிறை செயலி செயலி முகத்தினோட திருவழகா அம்மாளுக்கு முகத்தினோட அவ மூன்றாம் பிறை செயலி முகத்தினோட திருவழகா அவ ஏறுநத்தி புருவங்கள் அம்மாளுக்கு எழுத்தானி மூக்கள வேப்பையில செயலி செயலி மேற்புருவம் அம்மா வேப்பையில செயலியில மேற்புருவம் ரெண்டழகா கண்குருவி வாழது அவ கண்ணினோட இமையழகா எட்டவினை செயலி அவ கண்கள் ரெண்டும் திருவழகா அவள் அரைத்து வளைத்ததை அருமவகா கண்ணோரெல்லாம் தாமரை இதழ் போல தாமரை புயதழ் போல இந்த தாயவளின் கண்ணோரெல்லாம் அழகு கையாளவா கண்ணோரு ஏய தாமரை இதழ் போல இந்த தாயவளின் கண்ணம் ரெண்டும் கோவை பழம் செயலி ஏ கோட்டை முத்தாரம்பிகை ஓமதியா உதடல முத்து கட்டி கோர்த்ததை வரிசை பல்லல பிச்சி நல்ல ரொம்ப போல் பின்வரிசை பல்லல ஈச்சங்கா செயலி அவ இடைகாவி பல்வரி பச்சிரம் பதித்ததை பவள முத்து வாயல பட்டு போல நாவல பட்டு போல நாவல அம்மாளுக்கு பவளம் போல பல் ஒளி பட்டு போல நாவல பல் ஒளிவா அவ கமுகங்கூலை சாய்ந்ததை சாய்ந்ததை போல் களத்தினோட திருவாழகா போல் போல் அவ உரியாத தேங்காய் போல உச்சி மகாலி காதல நார் உரியா தேங்காய் நாயகியா காதல மாரியம்மா முத்தாரம் உச்சி மகாலி வடக்குத்தி அக்கா தங்கையர்கள் 8 பொக்கிஷங்கள் விரித்தலை சத்தினோட திருவழகா கட்டிராம கரும்பு போல கனகமணி கைகள் பச்சிரம் பதித்ததை மாறி
அம்மாளுக்கு 10 விரல்லையும் 10 நகம். ஆமா நகாலக்கு. அம்மா கூந்தல் முடிய பார்த்தா என்ன ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சாலும் மிச்சம் இருக்குமா. ஏங்க அப்பா ஒரு பாகம்னா எவ்வளவு? ஒரு பாகம். வேற இருந்தா எழுதிட்டு வாங்க. எழுதி கொண்டு வாங்க. ஒரு பாவம்னா இம்பிட்டு, ஒரு முழம்புல ஒரு மாமனா இம்பிட்டு இம்பிட்டு. ஒரு பாகம்னா எவ்வளவு? பாவம்னா இவ்வளவுதான் ஒரு பாவம். அப்ப அரை பாகம்னா எவ்வளவு? அரை பாவம்னா இது. சரி ஒரு முழம்னா? ஒரு முழம்னா இது. அது ஒரு சாணியா? இது முழம், இது முழம். ஆமா. அந்த கால பெண்களுக்கெல்லாம் ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான்னு மிச்சம் இருக்குமா கூந்தல் முடி. அடே அப்பா அவ்வளவு நீட்டா இருந்தது. அப்படி ஓடி வளர்ந்துருக்கு. இப்போ இப்போ உள்ளவங்களுக்கு எங்களுக்கு அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? எங்களுக்கு ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சான் முடி. ஆமா கொண்டை விட்டு கீழே இறங்க மாட்டேங்குது. ஆமா செல்ல மகளுக்கு சென்னையை விட்டு இறங்காது பாத்துக்கோ. ஆமா கீழே இறங்க மாட்டேங்குது. ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சான் முடி. அதை தேய்ச்சி கழுவ 2 சீயக்காய் பொடி. அடே அப்பா 2 பொடி. அந்த கூந்தலும் காத்தாடியில காய மாட்டுக்கு பாத்துக்கோ. வேற எங்க வந்தா காயும்? சினுக்கு வலிய தூக்கிட்டு சிக்கு எடுக்கணும்னு நேரா தெருவுக்கு வந்துருவா. அடே அப்பா தெருவுக்கு வந்துருவா. ஆமா தெருவுக்கு வந்து சும்மாவா இருக்கா? என்ன செய்வா? வார வியாபாரி ஒரு ஆளை விட மாட்டா. அடே அப்பா ஒத்த வியாபாரி விட மாட்டா. ஏ அண்ணாச்சியோ என்னம்மா என்னம்மா? என்ன தக்காளியா விக்கிய? ஆமா தக்காளி தான் தக்காளி தான். கிலோ எவ்வளவு? கிலோ 40 ரூபா. 40 ரூபாயா? ஆமா. நீ ரொம்ப வண்டிக்கும்லாம் சேர்த்து விலை கேட்கிறே. நான் வண்டி சேர்த்து நீ வாங்கிருவியா? நேத்து டிசைன் விலையில கேட்டேன். எவ்வளவு? கிலோ 25 இருந்தாங்க. ஆமா. உமக்கு என்ன 15 ரூபா கூடுது? இன்னைக்கு விலை கூடி போச்சு, மார்க்கெட் விலை கூடி போச்சு இன்னைக்கு. உமக்கு கூடிட்டோ? ஆமா. சரி பரவாயில்ல. நேத்து 25 ரூபா தான் நானும் வித்தேன். வேற என்ன சரக்கு வச்சிருக்கியே? வேற பொடி உள்ளி இருக்கு. சரி. பல்லாரி இருக்கு. பூண்டு இருக்கு. ஆமா உனக்கு என்ன வேணும்? வேற சரக்கு இல்லையோ போ. வேற சரக்கு என்ன? வேற சரக்குனா 12 மணி ஆகும் கோட்டை கடை திறக்கல. அதான் மானிட்டர் இருக்கான்னு கேட்டேன். மானிட்டர் கேட்டியோ? கடை திறக்க 12 மணி ஆகணும். அப்படியா? ஆமா. மானிட்டர் வேண்டாம். மானிட்டர் வந்து அடிச்சா காலையில மண்டை கணக்கும் பார்த்துக்கோ. எப்ப மண்டை கணக்குமோ? அவர் மறுபடி பிற 3 அவுன்ஸ் போட்டாதான் சரியா வரும். மறுபடி 3 அவுன்ஸ் போட்டாதான் எந்திக்க முடியும். அப்படியா? இல்லைன்னா எந்திக்க முடியாது. சரி. வேற என்ன இருக்கு? வேற என்ன? ஷானக்ஸோ இருக்கு. சானக்ஸோ இருக்கா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம். ஒரு 1848 வாங்கிட்டு வரீங்களா? 1848 அது கொஞ்சம் ரேட்டு கூட. 1848 ரேட்டு கூடயா? ஆமா. அப்படி என்ன பெரிய விலை? அது குடிச்சோம்னா 255 ரூபாய்க்கு அப்ப இவ்வளவு ரேட்டுங்க. நமக்கு பெருசா தான் தெரியுது. 135 அடிச்சுட்டு பழகிட்டு இப்ப 250க்கு போக முடியல. அதானே இப்படி நினைப்பு இருந்தா விளங்குமா? சரி அப்போ 1848 ரேட்டு கூடனா ஒரு ராயல் அக்காடு ஒண்ணு வாங்கிட்டு வா. ராயல் அக்காடா? அது கிடைக்கலன்னா ஒரு லெமன் பக்காடி. சப்போஸ் லெமன் அக்காடு முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ உங்க அக்கா வாங்கிட்டு வா. உங்க அக்கா? ஒக்காவா? என்னதுயா? ஒக்காவும் கிடைக்கலன்னா? ஒட்கா கிடைக்கலன்னா சரி வேற ஏதாவது இருக்கான்னு கேளு. அந்த என்னமோ சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னையா சொல்லுவாங்க? பெரிய மனுஷன் ஒருத்தன் இருப்பான், அவன் யாரு? நெப்போலியன். அது வேற ஸ்பெஷலா? ஆமா. அந்த சரக்கு இல்லப்பா. சரக்குன்னா தக்காளி வச்சிருக்க. வேற என்ன சரக்கு வச்சிருக்க? வெள்ளைப்பூடு இருக்கு வேணுமா? வெள்ளைப்பூடா? வெள்ளைப்பூடு எல்லாம் வேண்டாம். வேற என்னதான் வேணும்ங்க? தக்காளி பழத்துக்கு இவ்வளவு ரேட்டு சொல்லுதீர. பருவும் உள்ளி பருவும் வெங்காயம் இருக்கு பத்தியா? நல்ல உருட்டுக்காயா இருக்கு வேணுமா? பல்லாரியா? பல்லாரி எல்லாம் கிடக்கோ. உனக்கு என்னதான் வேணும்ங்க? இப்போ நீர் சொல்லுத விலைய பார்த்தா வேங்குத மாதிரி தெரியல. நீர் சொல்லுத விலைக்கு நான் வாங்கி கறி வச்சோம்னா நாளைக்கெல்லாம் என்னால பிழைக்க முடியாது. அதனால இன்னைக்கு போறோம். இன்னைக்கு போயிட்டு ரேட்டு குறைஞ்சு நாளை பின்ன வாரும். 1 கிலோவுக்கு கூட 1 கிலோவா வாங்கிக்கிடுதேன். காலம் தலையை விரிச்சு போட்டு சிறுகோழி வச்சுட்டு வந்துட்டு அங்க வைக்கலாம.
அதாவது நானும் இன்னைக்கு தான் முத உங்ககிட்ட வந்து வியாபாரம் பண்ணணும் போனி அடிப்பேன்னு பார்த்தா நீர் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரமுடியாரு. ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் வியாபாரம். நான் தான் கிடைச்சேனா மோத்துல முழிச்சிட்டு போனோம்னா இன்னைக்கு கொடிக்கு போயில அடையாது. ரொம்ப லட்சணமா இருக்கும். அப்போ அவ்வளவு நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருந்தானா கூந்தல் காஞ்சிரும்ல. ஆமா, காஞ்சதுக்கு பின்னால நாளைக்கு வரும்னு வீட்டுக்கு வந்துருவா. ஆமையா, இதான் பொம்பளை கதை. இதுதான் கதை. சரி, அப்போ என்ன அதை போலவே என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா, மாரியம்மா, உச்சி மாங்காளி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அழகு மாறி, அழகுடைய முத்துமாரி, அவ அம்பிகை இன்னும் எப்பேறுபட்ட அழகா இருக்கிறா தெரியுமா? எப்படி ஐயா? பொக்கிசங்கள் விரித்தது பொசத்தினோட திருவழக அட்டங்காளி சித்தோடு கை கடைந்தது முத்தாரி சேலை காட்டும் அட்டகாலி 8 பேர் இருக்கக்கூடிய அழக பார்த்தா அது ஏன் கேக்க 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாதம்மா. ஆமா, அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கும் போது இருக்கின்ற போது அவைக்கும் அழகுக்கு நீலாம் கிட்ட வர முடியுமா? கொஞ்சம் கூட ஒட்ட முடியாது. ஆமா பார்வதி அப்படின்னு சிவபெருமான் பார்வதியாளிடத்திலே சொன்ன உடனே சொன்னபோது பார்வதிக்கு ஆண்டவன் மீது கோபம் வந்து விட்டது. கோபம் வரும்ல ஆண்டவா, என்ன நான் அழகா இருக்கக்கூடிய பெண்ணு யாராவது என்னை விட யாரும் இருக்காளான்னு கேட்டதுக்கா லேசா கேட்டதுக்கு இவ்வளவு நேரமா நீர் பேசி கொண்டிருந்தீர். இவ்வளவு நேரமா வரணிக்கீரு. ஏ பார்வதி, நீ தானே என்கிட்ட கேட்ட அழகா இருக்கான்னு கேட்ட, என்னை விட அழகு யாரு யாருன்னு கேட்டிய. நீயே அழகுன்னு நினைக்காத, தன்னை வச்சுக்குமா தவிட்டு குளக்கட்ட, ஊரை வச்சுக்குமா ஊச குளக்கட்ட. விடிய காலம் ஆனா நூடு வந்துடும், சாப்பிட முடியாது, திங்க முடியாது. பிறகு ஆமா அப்படின்னு உடனே சரி பார்வதி பார்த்தா என்ன செய்கிறாள்? இந்த ஆண்டவே ஏற்கனவே பெண்ணாசை பிடிச்ச பித்தேன். ஆமா, பனமரத்துல பாவடையை கட்டினாலும் பாஞ்சி போய் பாப்பாரு, குத்துக்கல்ல நைட்டிய போட்டாலும் புரிஞ்சு நின்று பாப்பாரு. இது கல்லா இல்ல சாமியா? அப்படி கிடையாது. இவ
இவ காளியம்மாளா இல்ல மாரியம்மாளா? சரி. காளியம்மாளா மாரியம்மாளான்னு பகல்ல போய் பார்க்க நேரம் இல்லாம ராத்திரி போய் பார்க்காரு. குரங்கு வீட்டுல பார்க்காரு. கிட்ட போய் பார்த்தா ஆண்டவே அப்படிப்பட்டவர் அல்ல. இல்ல இல்ல. பார்வதியின் மனதிலே பகவான் மேல ஒரு சின்ன பயம். அதேதான் நம்ம ஊர்ல என்ன நம்ம ஊர் பிள்ளைய வெளியூர்ல கட்டி கொடுத்து ஏதாவது கோயில் திருவிழா நல்ல நாளைக்கு ஊருக்கு வருதுன்னு வைங்களேன், இந்த ஐயா பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாரு. வீடு பக்கத்துல இருக்கும். நம்ம வீட்டு வாசல்ல நின்னு அவரை பாத்துக்கிட்டே நிப்பா. இந்த ஐயா என்ன செய்வாரு, அம்மா வெளியூர்ல கட்டி கொடுத்து திருவிழாவுக்கு ஊருக்கு வந்தா சரி நல்லா இருக்கு, வெளியூர்ல கட்டி கொடுத்து ஊருக்கு வந்தான்னு சொன்னா அவருக்கு தங்கச்சி முறையா இருக்கும். யாருக்கு? அந்த ஐயாவுக்கு. அவருக்கு தங்கச்சி முறையாத்தான் இருக்கும். சரி. அந்த அம்மா வரும்போது அம்மா ஏ தாயே நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நீ ஊருக்கு இப்பதான் வாரியோ, வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்களா, உன் பிள்ளையெல்லாம் சௌக்கியமா? ரொம்ப சௌரியமா இருக்கு. ரொம்ப சௌரியமா இருக்கு. ரொம்ப வீக்கமா இருக்காங்களா? சௌரியமா இருக்குன்னு தான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு விசாரிச்சா சரி அந்த அம்மா சொல்லுவா, எப்படி என் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க அப்படின்னா ஐயா நல்லா சிரிச்சு பேசிக்கு நிப்பாரு. சந்தோஷத்துல இந்த அம்மா என்ன செய்வா, வீட்டுல நின்னு வாசல்ல நின்னு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கு நிப்பா. பாத்தியா இவர் சிரிச்சு பேசினத பார்த்த உடனே அம்மா நினைப்பா, இந்த பையன் வீட்டுக்கு வந்தா மட்டும் நம்ம கிட்ட மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான், மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு பேசுதான், ரோட்ல எவ்வளையோ கண்ட உடனே நல்லா பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு நிக்கானே, இந்த பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், பருப்பு கடையில துடுப்ப கொண்டு இடிச்சு போடுதேன், பருப்பு கடையில மத்த கொண்டு வாயில ஒத்திட்டு அப்படின்னு அந்த அம்மா ஏசுவா பேசுவா. அவ ஏன் அப்படி கோவப்படுதான்னா எதுக்கு சந்தேகம் என்பது கிடையாது. இல்ல இல்ல சந்தேகம் இல்லைன்னு சொன்னா எங்க நம்ம மேல இன்னும் ஒரு பெண்ணு மேல ஆசை அன்பு அதிகமா வைத்து விடுவாரோ, நம்மள எங்க பிடிக்காம போயிருமோ அப்படிங்கிற பயன்தான் அப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். பாத்துக்கோ அது காலப்போக்கில சண்டையாவி சந்தேகமாயி கடைசியில குடும்பமே ரெண்டா போயிரும். புரிஞ்சுகிட்டவங்க பார்த்து நடப்பாங்க. வீடான வீட்டுல முதல்ல சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்து ஒரு கொடிய நோய், பெரிய நோய், கேன்சர் மாதிரி. அந்த சந்தேகம் முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்குள்ள சரி அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடிடும். பின்வாசல் இல்லன்னா எங்க போவோம்? பின்வாசல் இல்லன்னா சந்தல் வழியா சந்தை பிச்சுட்டு ஓடி போயிடும். ஆமா அதுதான் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? சந்தேக கோடு அது சந்தோஷத்து கேடுன்னு இருக்காரு. கேடுன்னு சொன்னாரு. வீடான வீட்டுக்குள்ள சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். ஆமா அது மட்டும் வரக்கூடாது. ஆண் பெண்ணை நம்ப வேண்டும், பெண் ஆணை நம்ப வேண்டும். நம்பணும். அப்போ இந்த பார்வதாதேவி சிவபெருமான் இனி அவ 8 பேரையுமே பார்க்க கூடாது. அப்படியே 8 பேரையுமே ஆண்டவன் பார்க்காமல் இருக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? அவ 8 பேரும் நாகலோக வட்டணத்திலே இருக்க கூடாது. அங்கிருந்து 8 பேரையும் எடுத்து நாமல் கைலாசத்துக்கு கொண்டு வர வேண்டும். நம்ம கண் பார்வையில இருந்தா கடவுளை பார்க்க முடியாதுல அப்படின்னு சொல்லி இறைவனோட இடத்திலே வந்து ஆண்டவா நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பூலகத்துக்கு படியிலங்க போனா கையிலே நான் ஒத்தையிலே அமர்ந்திருப்பேன். டிவி போட்டு பாரு. டிவி கிடையாது. அப்ப டேப் கார்டு போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா கேளு. அதாவது அந்த காலத்துல டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப், டச் மொபைல் இதெல்லாம் கிடையாது. பாத்துக்கோ எதுவுமே இல்ல. ஆமா அதனால கையிலே தனியாக இருப்பதனால எனக்கு என்னோடு கையிலே இருந்து விளையாட 8 நாளைக்குள்ள 7-8 தோழி வேணும் இறைவா. ஏ பார்வதி தோழி பண்ண வேணும், நீ எதுக்கு கேட்க? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும். ஐயா கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும்.
பெண்கள் வேணும் பெண்கள் வேணும்